கிறிஸ்துவுக்குள் மிக பிரியமானவர்களே, 2025 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி புதன்கிழமை ஆகிய இந்த நாளை நாம் காணவும், கடவுளுடைய பரிசுத்த சமூகத்தில் நன்றியோடு அவரை நினைந்து கொண்டாடவும், எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு தருகிற பாக்கியங்களுக்காக கடவுளுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை சொல்லுவோம். இந்த அதிகாலை ஆராதனையில் நேரடியாகவும் முகநூல் வழியாகவும் இணைந்திருக்கிறவர்கள் யாவரையும் ஆண்டவர் இரட்சகர் மீட்பெருமாறு இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்போடு வாழ்த்து வரவேற்றுக் கொள்கிறோம். தொழுகையினுடைய ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி ஆகிய திரியர்களுடைய நாமத்துள்ளது. ஆமேன். ஜெபிப்போம். அனுதினமும் எங்களை மிகுந்த நன்மையினாலும் ஆசீர்வாதங்களினாலும் நிறைத்து வழிநடத்தி வருகிற பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தகப்பனை, மகிழ்ச்சியான இந்த அதிகாலை பொழுதற்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். மீண்டும் உம்முடைய பரிசுத்த சமூகத்தில் எங்களை கூட்டு சேர்த்ததற்காக உம்மை போற்றுகிறோம். மகிழ்ச்சியோடு உம்மை போற்றி துதித்து மகிழ்ப்படுத்தி ஆராதிக்கத்தக்கதாய் கர்த்தர் உம்முடைய ஆவின் பலத்தை, உற்சாகத்தை எங்களுக்கு தாரும். தடையாக இருக்கிற எங்கள் மாம்ச பலகீனங்கள் பாவங்களை களைந்து ஆவியிலும் உண்மையிலும் உற்சாகத்தோடுமை ஆராதிக்க அருள் தாரும். உம்முடைய பரிசுத்த சமூகத்தில் கடந்து வந்து வாஞ்சியோடு ஜபிக்க வேண்டும் என்று விரும்புகிற நம்முடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் நீர் கூட்டி சேர்க்க விடுமா ஜபிக்கிறோம். இந்த ஆராதனையில் நாங்கள் கேட்கிற வசனங்கள் எங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் விதைக்கப்படவும், ஆண்டவருடைய வசனத்தின்படி வாழ்வதற்கு எங்களை கர்த்தர் பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். பாடல் புத்தகத்திலே 60வது பாடல்.
103வது சங்கீதத்தில் முதல் 13 வசனங்களை நாம் சேர்ந்து படிப்போம். பாடல் புத்தகத்தில் 196வது பக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 103. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமைகளையெல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை பாதாளத்திற்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாலிப வயது போலாகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரிகளை இஸ்ரவேல் சந்ததியாருக்கும் தெரிய பண்ணினார். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் வழக்காடார், என்றென்றும் கோபம் கொண்டிறார். நமது பாவங்களுக்கு தக்கபடி அவர் நமக்கு செய்யவும் இல்லை, நமது அக்கிரமங்களுக்கு தக்கபடி நமக்கு அவர் சரிகட்டவும் இல்லை. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமோ அவருக்கு பயப்படுவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நமது மீறுதல்களை நம்மை விட்டு விலக்கினார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். பிதாவுக்கு குமாரனுக்கு பரிசுத்தாவிக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்போது எப்போதுமான சதா காலங்களாக இருக்கிறபடியே ஆமேன். இந்த நாளுக்கென்று வாசிக்க தெரிந்து கொண்ட முதலாவது வேத பகுதி உபாகம புத்தகம் 5ஆம் அதிகாரம் 12 துவங்கி 15 முடிவுள்ள வசனங்கள். உபாகமம் 5ஆம் அதிகாரம் 12வது வசனம் துவங்கி 15வது வசனம் முடிய. உபாகமம் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 15 முடிய. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக. 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளை எல்லாம் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீ ஆனாலும் உன் குமாரன் ஆனாலும் உன் குமாரத்தி ஆனாலும் உன் வேலைக்காரன் ஆனாலும் உன் வேலைக்காரி ஆனாலும் உன் எருதானாலும் உன் கழுதை ஆனாலும் உனக்கு இருக்கிற மற்றெந்த மிருக ஜீவன் ஆனாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியன் ஆனாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். நீ இளைப்பாறுவது போல உன் வேலைக்காரனும் உன் வேலைக்காரியும் இளைப்பாற வேண்டும். நீ எகிப்து தேசத்தில் அடிமையாய் இருந்தாய் என்றும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை அவ்விடத்திலிருந்து வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் புறப்பட பண்ணினார் என்றும் நினைப்பாயாக. ஆகையால் ஓய்வு நாளை ஆசரிக்க உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டார் என்பதே. வாசிக்கப்படும்படி தெரிந்து கொண்ட நற்செய்தி வேத பகுதி தூய லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 13ஆம் அதிகாரம் 10 துவங்கி 17 முடிவுள்ள வசனங்களை நான் வாசி கேட்கலாம். லூக்கா 13ஆம் அதிகாரம் 10 முதல் 17 முடிய. ஓய்வு நாளில் அவர் ஒரு ஜபாலயத்தில் போதித்துக் கொண்டிருந்தார். பிணியுண்டாக்கும் ஆவி 18 வருஷமாய் பிடித்திருந்த ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் கொஞ்சமேனும் நிமிர முடியாத கூனி. இயேசு அவளை கண்டு தம்மிடம் அழைத்து, அம்மா, உன் பிணியினின்று விடுபட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்து உடனே அவள் நிமிர்ந்து கடவுளை மகிமைப்படுத்தினாள். ஜபாலை தலைவனோ இயேசு ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்கினதை கண்டு கோபமடைந்து ஜனங்களை நோக்கி, வேலை செய்கிறதுக்கு 6 நாள் உண்டே, அந்நாட்களில் நீங்கள் வந்து குணமாக்கிக் கொள்ளுங்கள், ஓய்வு நாளில் அப்படி செய்யலாகாது என்றான். ஆண்டவரோ அவனிடம், மாயக்காரரே, உங்களில் ஒவ்வொருவனும் ஓய்வு நாளில் தன் மாட்டையாவது தன் கழுதையாவது தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் அதற்கு தண்ணீர் காட்டுகிறதில்லையா? இவள் ஆபிரகாமின் மகள். இதோ 18 வருஷமாய் சாத்தானால் கட்டப்பட்டிருந்தவள். இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்றார். அவர் அப்படி சொன்னபோது அவரை விரோதித்திருந்த அனைவரும் வெட்கப்பட்டார்கள். ஜனங்கள் எல்லாரும் அவர் செய்த சகல மகிமையான செய்கைகளையும் பற்றி சந்தோஷித்தார்கள் என்பதை. நம்முடைய விசுவாசத்தை சேர்ந்து அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய
ஒரே பேரான குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கற்பத்தில் உட்பவித்து கனிமண்டலத்தில் பிறந்து புது பிலாத்தின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மருத்துவருந்து உயிர்த்தெழுந்தார். பரத்துக்கு ஏறி சர்வவல்ல பிதாவாகிய கடவுளுடைய வலது வசதி வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து எல்லோரையும் மருத்துவரை நேர்ந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர விடுதலும் நித்திய ஜீவனும் உடன் விசுவாசிக்கிறேன். ஆமென். பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். சிந்தனைக்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி, நான் வாசிக்கிட்ட நற்செய்தியின் வேத பகுதி லூக்கா நற்செய்தி நூல் 13ஆம் அதிகாரம் 16வது வசனத்தினுடைய 2வது பகுதி இப்படியாக வாசிக்க கேட்கலாம். இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்றார். இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்றார் என்பதை தலைவணங்கி செபிப்போம். இரக்கமுள்ள எங்களல்ல கடவுளே, பாவம், பிசாசு, மரணம், பயம் என்கிற அடிமைத்தனத்திலிருந்து கிறிஸ்து எங்களுக்கு விடுதலை தந்திருக்கிறீர் என்கிற சத்தியத்தை நாங்கள் உணர்ந்து நன்றி நிறைவோடு உம்மை போற்றி துதித்து ஆராதித்து மகிமைப்படுத்த ஆண்டவர் எங்களுக்கு அருள்தார். உம்முடைய வார்த்தையிலே வசனத்திலே உறுதியாய் பற்றி கொண்டு வாழ்வதற்கு கிருபை செய்யும். கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, சில வருடங்களுக்கு முன்பாக ஒரு வயோதிக ஊழியக்காரர் ஒரு கிராமத்திற்கு ஊழியத்து நிமித்தமாக குடும்பத்தோடு கடந்து சென்று அந்த கிராமத்திலே அவர் மனைவி பிள்ளைகளோடு தங்கி ஒரு வீட்டிலே அவர் தன்னுடைய திருப்பணியை செய்து கொண்டிருந்தார். அவர் அந்த கிராமத்திலே அநேகரை சந்தித்த இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லிக் கொண்டிருந்த தருணங்களிலே சிலர் ஆண்டவரை நம்பி அவர் வீட்டிலே வாரத்துக்கு ஒரு முறை ஜெபிப்பதற்காக கடந்து வந்தார்கள். அப்படி ஒரு சிறு கூட்டமாக அவருடைய வீட்டிலே ஜெபம் ஆரம்பிக்கிற பொழுது அவருடைய வீட்டிலே வளர்க்கப்பட்ட ஒரு செல்ல பிராணி பூனை, அது அவரை அந்த ஜெபம் நடத்த விடாமல் அவருடைய மடியிலே வந்து விளையாடி கொண்டிருந்தது. அவர் அவருடைய பையனை பார்த்து சொன்னார், இந்த பூனையை அந்த தூணிலை பிடித்து கட்டு என்று சொன்னார். அப்படி அவருடைய மகன் அந்த பூனையை பிடித்து தூணிலை கட்டினான். பிறகு ஜெபம் நடந்தது. ஜெபம் முடித்த உடனே அது ஊழியக்காரர் சொன்னார், அந்த பையனை பார்த்து அது பூனையை நீ அவுத்து விடு என்று. இப்படி ஒரு சில நாட்கள் அந்த ஜெபம் இடையூறாக இருந்தபடியினாலே பூனையை கட்டுவதற்கு அந்த ஊழியக்காரர் தன் மகனிடத்தில் சொன்னார். சில நாட்கள் கழிந்த பொழுது ஜெபம் ஆரம்பிக்கிற பொழுதே ஊழியக்காரர் சொல்லாமலே அவருடைய பையன் என்ன செய்தான், அந்த பூனையை ஜெபத்திற்கு இடையூறு இருக்கக்கூடாது என்று சொல்லி அந்த தூணிலே கட்டினான். அந்த ஊழியக்காரர் மரித்து போனார். அந்த ஜெபத்துக்கு வருகிறதிலே வயோதிகர் ஒருவர் மீண்டும் ஜெபம் அந்த இடத்துல ஜெபத்தை தொடர்ந்தார். அப்பொழுதும் அவருடைய பிள்ளைகள் அந்த பூனையை அந்த தூணிலே கட்டினார்கள். ஜெபம் நடைபெற்றது. காலங்கள் கடந்தது. பூனை செத்து போனது. ஆலயமும் விரிவடைந்தது. ஆனால் இதனை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக பூனையை பிடித்து தூணிலை கட்டுங்கள் என்று ஊழியக்காரர் சொல்லுகிறார். பூனையை தேடி போகிறார்கள். பூனையை பிடித்து கட்டின பிறகுதான் ஆராதனையே நடைபெற்றது. அருமையானவர்களே, எதற்காக பூனை தூணிலே கட்டப்பட்டது என்கிற நோக்கம் மறந்து போய் பூனை கட்டப்பட்டால் மட்டுமே ஆராதனை நடத்த வேண்டும் என்கிற நிலை வந்துவிட்டது. இன்றைக்கு ஓய்வு நாள் தொழுகை அல்லது மோசை நியாயப்பிரமாணங்கள் அல்லது சட்டத்திட்டங்கள், அமைப்பு சட்டங்கள், இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே முக்கியமானதாக தோன்றுகிறது. முக்கியமானது தான். நம்முடைய வாழ்க்கையிலே சட்டங்களும் நடைமுறைகளும் வழக்கங்களும் எல்லாம் தேவைதான். ஆனால் நமக்கு எது அதிக முக்கியம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நான் வாசித்த முதலாவது வேத பகுதி உபாகம புத்தகம் 5ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களிலே கடவுள் மோசன் வழியாக இஸ்ரவேல் மக்கள் கொடுக்கிற அறிவுரை, நீங்கள் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும். பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும் என்பது என்ன என்பதற்கு
விளக்கம் கொடுக்கிற பொழுது அவர் சொல்லுகிறார், நீயாவது உன் வீட்டில் உள்ள யாராவது வேலைக்காரனாவது வேலைக்காரியாவது யார் மிருக ஜீவன்களாகிறது யாரானாலும் சரி யாதொரு வேலையும் செய்யக்கூடாது, யாதொரு வேலையும் செய்யக்கூடாது. இதுதான் ஓய்வு நாளின் ஆசரிப்பினுடைய பிரதானமாக பிற்காலத்திலே மக்கள் கடைபிடித்தார்கள். ஆகவே காலங்கள் கடக்கிற பொழுது ஓய்வு நாள் தொழுகைக்கு உரிய சட்டத்திட்டங்கள் வகுக்கப்படுகிறது. ஓய்வு நாளிலே எவ்வளவு தூரம் நடக்கலாம், அதற்கு மேல் நடந்தால் ஓய்வு நாளை மீறி போடுகிறோம். என்னெல்லாம் செய்யலாம், எவ்வளோ வெயிட்டு மட்டும்தான் தூக்க முடியும், என்னென்ன தான் செய்ய முடியும், அதற்கு மேல் செய்தால் அது ஓய்வு நாளை மீறி போடுகிறது. இப்படி பல துணை சட்டங்களும் விதிகளும் கொண்டு வந்து ஓய்வு நாள் என்கிற கட்டுப்பாடு இஸ்ரவேல் மக்களுக்குள் தீவிரமடைந்தது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து லூக்கா 13ஆம் அதிகாரத்தில் சொல்கிற பொழுது ஒரு ஓய்வு நாளிலே ஜபாலயத்திலே போகிறார். ஜபாலயத்திலே அவரை தொழுது கொள்ளும்படியாக அவர் கடந்து போகிற வழியில் சொல்கிறார், 18 ஆண்டுகள் கொஞ்சமேனும் நிமிர முடியாத கூனி ஒரு பெண் அந்த ஜபாலயத்திலே இருக்கிறதை நான் பார்க்கிறோம். பாருங்கள், பயன்படுத்தப்படுற வார்த்தை கொஞ்சமேனும் அவள் நிமிர முடியாதபடி கூனி குறுகி போன ஒரு பெண்மணி. 18 ஆண்டுகள். 18 என்று சொல்கிற பொழுது நம்முடைய ஊர் வழக்கத்தில் சொல்வார், இவர் 18 பட்டிக்கும் தலைவர் என்று. 18 பட்டி, 18 என்று சொல்கிற பொழுது முழுமையாக அந்த நோய் அந்த பெண்மணியினுடைய வாழ்க்கையை சிதைத்து போட்டது. அப்படிப்பட்ட ஒரு தருணம், யாரிடத்திலுமே போய் உதவி செய்யுங்கள் என்று கேட்க முடியாத ஒரு நிலை. அருமையானவர்களே, அந்த தருணத்தில் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த ஜபாலயத்தில் அவர் முன்வந்து உதவி செய்கிறார். அந்த வசனம் சொல்லுகிற பொழுது பாருங்கள், 14 வசனத்தில் 12 அவளை கண்டு தம்மிடம் அழைத்து, அம்மா உன் பிணியினின்று விடுபட்டாய் என்று சொல்லி ஆண்டவர் அவளை குணப்படுத்துகிறார். இயேசு கண்டு அவளை அழைத்து அவளை குணப்படுத்துகிறார். அதை கண்ட ஜபாலய தலைவன், யார்? ஜபாலய தலைவன். அவன் என்ன சொல்லுகிறான்? வேலை செய்வதற்கு 6 நாட்கள் இருக்கிறதே, அந்த 6 நாட்களில் ஒரு நாள் நீங்கள் ஜபாலயத்தில் வந்து ஜபித்து உங்கள் நோய்களை குணப்படுத்திக் கொள்ளலாமே, ஏன் ஓய்வு நாளிலே நீங்கள் குணமாக்கப்பட விரும்ப வேண்டும் என்கிற கேள்வியை முன்வைக்கிற பொழுது இயேசு அவருடைய உள்ளத்தை அறிந்து சொல்ற மாயக்காரரே. கிறிஸ்தேசுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் எது முக்கியம்? தேவனுடைய ஆராதனை, அவருடைய தொழுகை, இதனுடைய மேன்மை, அதனுடைய மகத்துவம் என்ன? அழகாக உபாகம புத்தகத்தில் நான் வாசிக்கிறோமே, 15வது வசனம், 15ஆம் வசனத்தில் உபாகமம் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, நீ யாதொரு வேலை செய்ய வேண்டாம் என்று 14ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். அடுத்தது சொல்லுகிறார் 15ஆம் வசனத்தில், ஓய்வு நாளின் ஆசரிப்பதின் நோக்கம் என்ன? ஓய்வு நாள் ஆசரிப்பதனுடைய நோக்கம் என்ன? அதனுடைய பொருள், ஏன் ஆசரிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து கடவுள் தம்முடைய நீட்டிய புயத்தினாலும் வல்ல கரத்தினாலும் உங்களை விடுதலை தந்திருக்கிறார் என்பதை நீ உணர்ந்து அறிந்து அதை பிரசித்திப்படுத்த வேண்டும் என்பதுதான் ஓய்வு நாள் தொழுகையினுடைய நோக்கம். கடவுள், நாம் அடிமையாக இருந்தோம், இன்றைக்கு கடவுள் நமக்கு விடுதலை தந்திருக்கிறார். ஆகவே விடுதலை, சுதந்திரம் நமக்கு தந்திருக்கிறது தான் கடவுள் தந்தார் என்று நினைந்து கடவுளுக்கு நன்றி சொல்லுகிற அனுபவம்தான் தொழுகை. ஆனால் இன்றைக்கு நாம் மீண்டும் சட்ட திட்டங்களிலே
நாம் கட்டுப்பட்டு நம்மை அடிமைப்படுத்துகிறது ஓய்வு நாளாக மாறிவிடுகிறது. பாருங்கள், நீங்கள் தெளிவாக நீங்கள் வாசித்தால் சொல்லப்படுகிறது, உபாகமம் 5:15, நீ எகிப்து தேசத்தில் அடிமையாயிருந்ததையும் உன் கடவுளாகி கர்த்தர் புயபலத்தினாலும் நீட்டிய கரத்தினாலும் உன்னை அங்கிருந்து கொண்டு வருவதை நினைத்துக்கொள். அது நிமித்தமே ஓய்வு நாளை ஆசரிக்க உன் கடவுளாகி கர்த்தர் உனக்கு கட்டளை. நீ விடுவிக்கப்பட்டிருக்கிறாய். அது எப்படி விடுக்க? கடவுளுடைய ஆற்றலினால நீ விடுவிக்கப்பட. அதை உணர்கிறது தான் ஓய்வு நாளின் தொழுகை. அதற்கு ஒரு குறிப்பிட்ட நாளையோ ஒரு நேரத்தையோ ஒரு இடத்தையோ அதற்காக நாம் ஒதுக்க வேண்டியது அவசியமல்ல. நம்முடைய வாழ்க்கையிலே அதான் 103ஆம் சங்கீதத்தில் சொல்ல, கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்தரி, என் உள்ளமை. அந்த சங்கீதங்களை தொடர்ந்து சொல்லுகிற பொழுது அவர் சொல்ல, என்னுடைய பிராணனை அழிவிலிருந்து என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எவ்வளவு நன்மைகளை தந்தார். அதுமாதிரி இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு தருகிற அழைப்பு, அதை நாம் ஆண்டுடைய சமூகத்திலே கடந்து வந்து நாம் கடவுள் நமக்கு தந்திருக்கிற விடுதலையை நினைந்து ஆண்டவரை ஆராதிக்கிறோமா, நன்றி சொல்லுகிறோமா, இல்லது இன்றைக்கு நாம் மற்றவர்களை மீண்டும் அடிமைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோமா? ஆராதனை அல்லது தொழுகை அல்லது தொழுகை முறைகள் இவைகளெல்லாம் மீண்டும் நம்மை ஏதோ ஒன்றுக்கு அடிமைப்படுத்துகிற பின்னோக்கி செல்லுகிற அனுபவங்களாக மட்டுமே இருந்து கொண்டே வருகிறது. கிறிஸ்துவுக்குள் இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு தருகிற அழைப்பு. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாங்கள் ஆராதனையில் கடந்து வருகிற பொழுது ஆராதனை முடிந்த உடனே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி சொல்லணும். அது சொல்லலைன்னா பெரிய குற்றம் என்று சொன்னார்கள். அது வசனம். ஏன் அது சொல்லக்கூடாது என்று நாம் சொல்லுகிறோம் என்று சொன்னால், இப்போ நீங்கள் நினைத்து பாருங்கள், உங்களுக்கு இன்றைக்கி ரேஷன் கடையில் 20 கிலோ அரிசி தராங்கன்னு வைத்துக்கோங்க. நீங்கள் அதை வாங்கி என்ன செய்வீங்க? சுமக்க முடியாமல் சுமந்து வீட்டுக்கு கொண்டு போவீங்களா இல்லையா? 20 கிலோ அல்லது 30 கிலோ அரிசி அல்லது 100 கிலோ கிடைத்துனா நீங்கள் என்ன செய்வீங்க? அதை அந்த இடத்துல நீங்கள் பாடி டான்ஸ் ஆடிட்டா போவீங்க? இல்லை. ஆராதனையிலும் அப்படி தான். கடவுளுடைய ஆசீர்வாதம், அந்த ஆசீர்வாதம் முடிந்தால் அதுக்கு பிறகு வாய் திறந்து நம்ம ஒன்றுமே ஏன்னா கடவுள் அவ்வளவு அபண்டன்ட், அதிகமாக கடவுள் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அதுக்கு முன்னால் என்ன ஆத்தமாகவே சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிறார் என்று சொன்ன பிறகு அந்த ஆசீர்வாதம் நமக்கு மேலே இருக்குது. அதை என்ன செய்யணும்? நாம் அப்படியே எடுத்துக்கொண்டு வீடுகளுக்கு செல்கிறது தான் தொழுகையினுடைய அனுபவம். ஆகவேதான் பாடல் புத்தகத்தில் ஆசீர்வாதத்துக்கு பிற்பாடு மௌனமாக அமர்ந்திருந்து கடவுளுக்கு நன்றி சொல்லி மௌனம் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. மௌனம் அது அடையாளம். கடவுள் என்னை ஆசீர்வதித்தாய், அதை நான் என்ன செய்யணும்? அப்படியே என்னுடைய வாழ்க்கையில் நான் கொண்டு செல்ல வேண்டும் என்கிற படிப்பினை. ஆனால் நமக்கு அதெல்லாம் கடவுள் ஆசீர்வதிக்கிறது இன்றைக்கு இல்லை நாளைக்கு ஆசீர்வதிக்கட்டும் என்று நாம் நம்பிக்கையற்ற மக்களாக இருக்கிறோம். ஆரோனிக் பிளஸ்ஸிங் அல்லது பவுலின் பிளஸ்ஸிங் எல்லாம் சொல்வார்கள். ஆராதனையிலே கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதம் அது கடவுள் நம் உபாகமத்தில் நான் வாசிக்கிற பொழுது 6ஆம் அதிகாரம் ஆண்டவர் சொல்லுகிறது, ஆரோனை பார்த்து, நீ இதை உன் ஜனங்கள் சொல்லுகிறவர்கள் நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்றால் ஆசீர்வதிப்பேன் தான். அதற்கு மேல் அதற்கு அப்புறம் ஒன்றும் இல்லை. ஆனால் நாம் அதிலேயும் கொஞ்சம் குறைவு இருக்குது, இன்னும் கொஞ்சம் வேண்டும் என்று நினைக்கிற மனநிலை தான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதே தவிர சரியாக ஆராதனை திருவசனங்கள் இதை நாம் உள்வாங்கிக் கொண்டு எதற்காக அது தரப்பட்டிருக்கிறது அல்லது வகுக்கப்பட்டிருக்கிறது என்கிற நோக்கத்தை மறந்து போகிறோம். பாருங்கள், இஸ்ரவேல் மக்கள் தங்களுடைய அடிமைத்தன வாழ்விலிருந்து கடவுள் தனக்கு விடுதலை தந்தார் என்பதை நினைத்து கொள்வதற்கு ஓய்வு நாட்கள் கொடுக்கப்பட்டது. ஆனால் ஓய்வு நாட்களிலே மக்கள் பிறரை அடிமைப்படுத்துகின்ற மனநிலையை இயேசு சாடுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் ஆண்டவர் கேட்கிறது தான், ஓய்வு நாளில் நாம் குணப்படுத்தப்பட வேண்டியது அவசியம் இல்லையா? நாம் ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் நாம் குணப்படுத்தப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் மீறி நாம் குணப்படுத்தப்பட்டவர்களாய்
வேதம் சொல்கிறது அவள் சௌக்கியமாகி தன்னுடைய கூனின் மாறி கடவுளை மகிமைப்படுத்தினாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட மகிமைப்படுத்துகிற சந்தோஷிக்கிற அனுபவம் லூக்கா நற்செய்தியில் அவர் முடிக்கிற பொழுது அவரை விரோதித்திருந்தவர்கள், இயேசுவை வெறுத்தவர்கள், இயேசு சொன்ன இந்த காரியத்தை கேட்டு அவர்கள் அவர் மேல் பிரியம் வைத்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. பாருங்கள், அவரை விரோதித்து அனைவரும் வெட்கப்பட்டார்கள். ஜனங்கள் எல்லாரும் அவர் செய்த சகல மகிமையான செய்களை பற்றி சந்தோஷப்பட்டார்கள். இதுதான் ஆராதனை, அதுதான் தொழுகை. இன்றைக்கு ஆராதனையில் வெறுப்பும் பகையும் சண்டையும் தான் இருக்கிறதே தவிர அதை கலந்து நான் வெட்கப்படுகிறவனாக இருக்கிறேனா, மற்றவனை பகைக்கிறது நிமித்தமாய், வெறுக்கிறது நிமித்தமாய், கசப்பான அனுபவங்களின் நிமித்தமாய் அவருடைய சமூகத்தில் வருகிற பொழுது நான் வெட்கப்படுகிறவனாய் என்னுடைய பாவத்தை உணர்ந்து மனம் திரும்பி கடவுளை மகிமைப்படுத்தி சந்தோஷத்தோடு நாம் கடந்து செல்லுகிறதாய் தொழுகை அமைய வேண்டும். கடவுள் அதற்காக நம்மை அழைக்கிறார், நம்மை குணப்படுத்துகிறார், நமக்கு மிகுந்த சந்தோஷத்தை தருகிறார் என்பதை உணர்ந்து நாம் வாழ தூய ஆவியானவர் இந்த வசனங்கள் வழியாக நமக்குள் கிரியை செய்வாராக. ஆமீன். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானமுடைய நினைவுகளையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்து வழி நடத்துவாராக. ஆமீன். மீண்டும் நாம் கடவுளை மகிமைப்படுத்தும்படி 400வது பாடலை பாடுவோம். எண்ணில்லா நன்மைகள் எந்நாளுமே துதிப்பாம். பாவங்கள் எத்தனையோ நினையாதிருந்தாரும், பாவங்கள் எத்தனையோ பாழான நோயை அகற்றி குணமாக்கி, பாழான நோயை அகற்றி குணமாக்கி, பாரி நினைத்த முத்தையரை நினைத்து எந்நாளும் துதிப்பான். எத்தனையோ கிருபை என் உயிர்க்கு செய்தாரே, எத்தனையோ கிருபை நித்த முனை மூடி சுட்டினதுமன்றி, நித்த முனை மூடி சுட்டினதுமன்றி, செத்திடாதபடி ஜீவனை நீட்டதா எந்நாளுமே துதிப்பாய். தந்தை தன் பிள்ளைகட்கு தயவோடி இறங்கானோ, தந்தை தன் பிள்ளைகட்கு எந்த வேளை அவரோடு நீ தங்கின, எந்த வேளை அவரோடு நீ தங்கின, சொந்தம் பாராட்டிய தூக்கி சுமப்பாரே எந்நாளுமே துதிப்பாய். எந்நாத்து எந்நாளுமே துதிப்பாய். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறீங்கள் நல்ல கடவுளே, கிறிஸ்து வழியாக ஆண்டவர் எங்களுக்கு தருகிற விடுதலையின் வாழ்வை நினைந்து நன்றியோடு உம்மை ஆராதிக்க ஆண்டவர் தருகிற பாக்கியங்களுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஆராதிப்பதன் வழியாக எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வெறுப்புகளை நாங்கள் களைந்து சந்தோஷத்தோடு வாழ்வதற்கு படிப்பினையாக ஆண்டவர் உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, எங்களை அடிமைப்படுத்துகிறதாக ஒருபொழுதும் தொழுகைகளும் முறைகளும் அமைந்து விடாதபடி
கிறிஸ்துவிலே நம்பிக்கை கொண்டு அவருடைய வசனத்தின் அடித்தளத்திலே நாங்கள் ஒவ்வொரு நாளும் கடவுளை மாட்சியப்படுத்தி வாழ்வதற்கு அருள் தாரும். இந்த காலை தொழுகையில் இணைந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் யாவரையும் ஆசீர்வதியும். இறை மக்கள் யாவரோடும் உடைய கிருபை இருக்கட்டும். வெளியூர்களிலே தூர இடங்களிலிருந்து தங்கள் இல்லங்களிலிருந்து இந்த தொழுகைகளை தங்களை இணைத்துக் கொள்ளுகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அவருடைய குடும்ப வாழ்வுகளில் ஆண்டவர் நீர் கூட இரும். எங்கள் குடும்பங்களிலே காணப்படுகிற வயோதிக தாய் தந்தையர்களை எங்களுடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். பலகீன நிமித்தமாய் மருத்துவமனைகளிலே அனுமதிக்கப்பட்ட சிகிச்சை பெற்று வருகிற நம்முடைய பிள்ளைகளை கத்தற்க நோக்கி பாரும். வியாதி துன்பங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் என்னுடைய வாழ்விலிருந்து ஆண்டவர் விடுதலை தந்து கடவுள் எங்களுக்கு நல்ல ஆரோக்கிய தந்தார் என்று சொல்லி கடவுளை மகிழ்வெடுத்து ஆண்டவர் கிருபை தாரும். ஆண்டவரே, எங்கள் திருச்சபையிலே நடைபெறுகிற எல்லா திருப்படி ஊழியர்களையும் கத்தர் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இன்று ஆண்டவர் எங்கள் ஆலயத்திலே நடைபெறுகிற ஓய்வு நாள் பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிரியர்களுக்கான ஒரு நாள் கருத்தரங்குக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் பிள்ளைகளும் ஆசிரியர் உற்சாகத்தோடு ஆண்டவரே உடைய ஆலயத்தில் கடந்து வந்து அந்த கருத்தரங்கை பயனுள்ளதாக அமைக்க ஆண்டவர் அருள்தாரும். அதை நடத்துகிற உடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் நீர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும். உதவி செய்கிற ஆண்டவரே திருச்சபையின் போதகருக்காக, சபை நிர்வாகத்திற்காக, திருச்சபை குடும்பங்களுக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். மிக சிறப்பாக இதனால் நிகழ்வுகள் எங்கள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக அமைய ஆண்டவர் நீர் கிருபை தாரும். எங்கள் திருச்சபையின் ஊழியங்களுக்கு உதவியாக இருக்கிற நம்முடைய பிள்ளைகள் யாவரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். ஆராதனைகள் எல்லாம் உடைய பிரசன்னம் நிறைவாக தங்கியிருக்க விடமாக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரை, இன்று தங்கள் பிறந்த தினங்கள் மற்றும் திருமண தினங்களை நினைவு கூர்ந்து கொண்டாடுகிற அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். ஒவ்வொருவருக்கும் ஆண்டு தருகிற புதிய வருடம் ஆசீர்வாதம், சந்தோஷம், நன்மையும் நிறைந்திருக்க ஆண்டவர் நிற்கிறபை தாரும். திருவாளர் ஜான் எட்வின் அவர்களுடைய மகள் எஸ்தர் பாக்கிய செல்விக்காக ஜெபிக்கிறோம். இன்று பிறந்ததினத்தை கொண்டாடுகிற அன்பு பிள்ளையை ஆண்டவர் ஆசீர்வதியும். புதிய வருடத்திலே புதிய நன்மைகளை தந்து குடும்பத்திற்கு திருச்சபைக்கும் ஆசீர்வாதமான ஒரு மகளாய் தொடர்ந்து காணப்பட ஆண்டவர் நீர் அருள்தார். இதனால் முழுவதும் கத்தனைகளை பொருட்படுத்திக் கொள்ளும். ஆபத்து, தீங்கு, நோய் நொடிகள் எல்லாவற்றுக்கும் எங்களை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். பரமண்டலங்களில் இருக்க எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, அச்சம் வருவதாக, பிரசித்த பரப்படத்திலே செய்யப்படுவது போல புவிலேயே செய்யப்படுவதாக. அன்றைய எங்கள் ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகள் நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவனைகளுக்கு மன்னி. எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையை எடுத்துக்கொள்ளும். ராட்சியும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உறவுகளே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபங்களை மறவாதே, ஆமேன். கர்த்தாவின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. சமாதானத்தோடு சென்று வாருங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் தூய ஆவியானுடைய அன்பின் உள்ளிடத்திலும் சமாதானம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆமேன்.